Hi, welcome to this video. இன்று ஒரு வசனத்தை சொல்லி அர்த்தத்தை விளக்குகிறேன். தமிழ் வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கருடைய வீட்டில் சாபம் உண்டு. ஆகவே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று திட்டவும் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார் நீதிமொழிகளில். எங்கள் வீட்லேயும் நாங்கள் பார்த்தோம், நிறைய போராட்டங்கள், தோல்விகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ நான் யோசிப்பேன், இந்த கேர்ஸ் எதனால் வருது கர்த்தாவேன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் சில காரியெல்லாம் எனக்கு தெரியுது. அது பிசாசுனுடைய கிரியைகள் என்பதை அறிந்து கொண்டு ஜிபிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜிபிப்பதுண்டு. எங்கள் வீட்டில் ஜிபம் நடத்துவோம். ஜிபிக்க வருவார்கள், என் தோழிகள் வருவார்கள். அவர்களெல்லாம் இந்துஸ், அவங்க இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அப்படி அறிந்து கொண்டு அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். இன்று அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இன்ஜினியர், இன்னொரு பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ரேவதி, பொற்செல்வி, ரம்யா. இவர்களெல்லாம் ரம்யா பிஹெச்டி இன் மேக்ஸ். இப்படி இவர்களுடைய லெட்டர்ஸ் என்னை ஊக்குவிக்கும். இவர்கள் கடிதம் எழுதுவார்கள், அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சென்னையில் இருந்த போது உள்ளது. நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், கூடி ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணதுனால தான் உயிரோடு இருக்கிறேன் நான் இன்னைக்கு, ஜபத்தினால தான். அதே போல் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய இடத்தை, நீதிமான்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். சில வீடுகள் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம யோசிப்போம், நல்லா இருக்கிறாங்க பாரான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறது பார்க்கும் என்ன காரணம்? கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் இந்த உயர்ச்சி, இந்த உயர்த்துதல் ஈஸ்ட்லேருந்து வர்றதெல்லாம் வெஸ்ட்லேருந்து வர்றது கிடையாது, நார்த் சவுத்லேருந்து வர்றது கிடையாது. இது கர்த்தர் நியாயாதிபதி, அவர் உயர்த்துகிறார். அவருக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. If God is with us, who can be against us? No one can come against us. God is with us. Amen. Amen.